யாருக்குமே ஒரு உடம்புல நோய் வருதுன்னா அதுக்கு பெரும்பகுதி வந்து மனசே காரணமா இருக்கு. மனசு தான் வந்து உடம்ப பெருசா பாதிக்குது. இப்போ உங்க நிகழ்வுல உங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் வந்து விரும்பத்தகாத நடக்கிறப்ப இதை வந்து வழக்கமா நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை பரவாயில்ல, வியாபாரத்துல பணம் பத்தல அது போராட்டம், இல்ல அடிக்கடி சந்திக்கக்கூடிய பிரச்சனைனா இதை எப்படி கையாளணும்னு உங்க மனசுக்கும் இந்த உடம்புக்கும் தெரியும். ஆனா இப்ப உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து லட்சத்துல ஒரு ஆளுக்கு நடக்கக்கூடிய இஷ்யூ. லட்சத்துல ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வரும். அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இது நம்ம என்ன பண்ணுவோங்கிற ஒரு தயார் நிலையிலேயே உங்க உடம்பு மனசு குடும்பமே இல்லை. அப்ப அது என்ன ஆயிடுச்சு, அது வந்து ஆழமா வந்து உங்க உடம்புக்குள்ள தேங்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வந்து சமீப கால ரீசர்ச்சும் சரி, ஆரம்ப காலத்தை சொல்றதுங்கம்மா, இந்த நோய்களுக்கெல்லாம் காரணம் மனசு தான். இந்த மனசுல வந்து நம்ம உணர்ச்சி வசப்படுறோம், கோபம் வருது, பயம் வருது, அதை வந்து வெளி காமிக்கிறது, கோபத்தை வெளி காமிக்கலாம், பயத்தை வெளிக்கூட காமிக்க முடியாது. இந்த மாதிரி எதிர்மறையான எமோஷன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு உறுப்புகளை போய் தேங்குது அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் பூர்வமா இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி முடிவுகளை சொல்றான்.